தினமொரு வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பக்தியோடும் பரவசத்தோடும் தேவனை கனப்படுத்தும் விதமாக நாம் பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அந்த பக்தியான சூழ்நிலைக்கு அப்பால் அவருடைய வார்த்தைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நாம் எந்த அளவு மரியாதை செலுத்தி அவருடைய விருப்பப்படி வாழ்கின்றோம் என்பதே முக்கியமாகும். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் விட தம்முடைய போதனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் வாழ வேண்டும் என்பதையே அவர் அதிகமாக விரும்புகின்றார். நாம் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டும் தேவன் மேலுள்ள மரியாதையையும் உயர்ந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்திவிட்டு மற்ற நேரங்களில் அவருடைய சித்தத்தின்படி செயல்படாவிட்டால் நாம் வெறும் மேடை நடிப்பாளர்களாகவே காணப்படுவோம். தேவன் அதை விரும்ப மாட்டார். மேடையில் ஒருவர் ராஜாவாக வேடம் ஏற்று நடிப்பார். அங்கே சிலர் சேவகர்களாக வேடம் ஏற்று ராஜாவுக்கு பயபக்தியாக இருப்பது போல நடிப்பார்கள். ஆனால் மேடையை விட்டு கீழே வந்ததும் ராஜா அவர்களுக்கு ராஜாவும் அல்ல, ராஜாவுக்கு அவர்கள் சேவகர்களும் அல்ல. அதுவரை சேவகர்களாக அவர்கள் ராஜாவுக்கு கொடுத்த மரியாதை யாவும் கொஞ்ச நேர மேடை நிகழ்ச்சிக்காக மட்டுமே. ஆனால் மேற்கண்ட சூழ்நிலைகளுக்கு அப்பால் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு தங்களின் வாழ்க்கையில் ராஜாவுக்கான உண்மையான மரியாதையை கொடுப்பது இல்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு இசைந்து வாழ வேண்டியதன் தேவையை சரியாக உணர்வதும் இல்லை. ஆனால் கர்த்தர் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டும் ராஜாவாக தோன்றுகின்ற ஒரு மேடை ராஜா அல்ல. அவர் உண்மையிலேயே சகல அதிகாரங்களையும் உடைய சர்வலோக ராஜா. அவரை வாயினால் எப்படி வாழ்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி பேசவும் பாடவும் செய்கிறோம் என்பதை விட அவரை வாழ்க்கையின் நடுவில் எப்படி கனப்படுத்தி வாழ்கின்றோம் என்பதே மிக முக்கியமாகும். நம்முடைய குணங்களும் சுபாவங்களும் வாழ்க்கை நடைமுறைகளும் பேச்சுகளும் கர்த்தர் விரும்புகின்ற விதமாக இல்லாத போது கர்த்தருக்கு முன்பாக நாம் சேவகர்களைப் போல நடிக்கின்றோமே அன்றி உண்மையான சேவகர்களாக நாம் இல்லை என்பதே பொருளாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.